முஸ்லிம் அல்லாத நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி நெறிமுறைகளை அறிமுகப்படுத்தும் திட்டத்திற்கு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்லாங்கூரில் அதுபோன்ற திட்டங்களுக்கு இடமில்லை என இஸ்தானா அலாம்ஷா அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார். ஸ்லாங்கூரில் அனைத்து இனங்கள் மற்றும் மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள் தேசிய ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் தீவிரமாக வலுப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பொருத்தமற்ற ஒன்றாக அப்பரிந்துரை முன்மொழியப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் மக்களிடையே அமைதியின்மையை உருவாக்கி நல்லிணக்கத்தை சீர்குலைத்துள்ளதை சுல்தான் ஷரஃபுடின் சுட்டிக்காட்டினார். குர்ஆன் மற்றும் சுன்னாவின் மூலம் இஸ்லாம் சிறந்த வழிகாட்டுதலை வழங்குகிறது. எனவே இஸ்லாம் அல்லாத நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் முஸ்லிம்கள் வழி தவறக்கூடும் என்ற கவலைகள் தேவையற்றது. முஸ்லிம்கள் தங்கள் நம்பிக்கையின் மத எல்லைகளை நன்கு அறிந்துள்ளனர். நல்லது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அவர்களிடம் இருப்பதால் அவர்கள் எளிதில் மயங்கிவிட மாட்டார்கள் என்றார் அவர். இஸ்லாம் தேசிய மதமாக இருந்தாலும் பல மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் கொண்ட நாடாக மத சகிப்புத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று சுல்தான் ஷரஃபுடின் மக்களுக்கு நினைவூட்டினார். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கி முன்வைத்த அப்பரிந்துரையை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த உத்தேச திட்டத்தை அமைச்சரவை ரத்து செய்திருப்பதாக பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். பினாங்கு தண்ணீர்மலை தைப்பூசத்தில் இவ்வாண்டு 1,00,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தைப்பூசம் நெடுகிலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய 1405 போலீஸ்காரர்கள் பணியில் ஈடுபடவிருக்கின்றனர். பக்தர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ளன. எனவே விதிமுறைகளை பின்பற்றி தைப்பூசம் சிறப்பாக சுமூகமாக நடந்தேற பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என பினாங்கு போலீசின் குற்றச்செயல் தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறையின் தலைவரும் தைப்பூச கொண்டாட்ட போலீஸ் பாதுகாப்பு தலைவருமான SAC புஷ்பநாதன் வீரசிங்கம் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பான தைப்பூசமாக அமையவும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். மலாக்காவில் 11 சுற்றுலா தலங்களில் பிப்ரவரி 20ஆம் தேதி நுழைவு இலவசமாகும். காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை அச்சிறப்பு சலுகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ராஹூப் யூசுப் கூறினார். 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி பண்டார் ஹீலீரில் நாட்டின் சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்டதை நினைவு கூறும் நாளையொட்டி இந்த இலவச நுழைவு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா மிருக காட்சி சாலை, மலாக்கா ரிவர் குரூஸ், தாமிங் சாரி கோபுரம், மலாக்கா வண்டர்லேண்ட் மற்றும் கேளிக்கை பூங்கா, மலேசிய புராதன ஸ்டுடியோ, மலாக்கா பொருட்காட்சி சாலை, 5 கோல்ஃப் கிளப்புகள், மலாக்கா நீர் பூங்கா உள்ளிட்டவை நுழைவு இலவசம் என அறிவிக்கப்பட்ட அந்த 11 இடங்களாகும். மலாக்காவில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை எளிதாக்கவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நகர போக்குவரத்தை சீராக்குவதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். 2025 மலாக்கா மாநில மேம்பாட்டு விருது விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் அத்தகவலை வெளியிட்டார். தெருவில் சுற்றி திரிந்த நாய்களை கொடூரமாக நடத்தியதாக கூறப்படுவதை ஜோஹர் கிலுவாங் நகராண்மை கழகம் MPK திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தங்கள் மீதான அக்குற்றச்சாட்டு அடங்கிய வீடியோ சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளதை அறிவோம் என நகராண்மை கழக தலைவர் மொஹமட் ஃபஹ்மி யாஹ்யா கூறினார்.
ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் பிடிக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின் படியே மேற்கொள்ளப்படுகின்றன. கால்நடை சேவை துறையால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் புட் டு ஸ்லீப் முறையில் தெருநாய்கள் கொல்லப்படுகின்றன. அதற்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளும் அத்துறையின் அனுமதியை பெற்றவை. ஆக நாய்களை கொடூரமாக கொன்றதாக கூறுவதில் உண்மையில்லை என ஃபாமி விளக்கினார். நகராண்மை கழகத்தின் நற்பெயரை பாதித்திருப்பதால் அவ்வீடியோவை பதிவேற்றிய சமூக ஊடக கணக்குக்கு எதிராக போலீசில் புகார் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஸ்லாங்கோர் சத்யா அலாமில் உள்ள பேரங்காடியில் உள்ளூர் ஆடவன் ஒருவன் நேற்று துப்பாக்கி சூடு நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தலை தெறிக்க ஓடியதோடு பலர் என்ன நடக்கிறது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்தனர். 8 முறை துப்பாக்கியால் சுட்டவன் அங்கிருந்த காரொன்றை வலுக்கட்டாயமாக நிறுத்தி அதிலேறி தப்பி சென்றான். சம்பந்தப்பட்ட காரோட்டி பின்னர் அது குறித்து போலீசில் புகார் செய்ததாக ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார்கான் கூறினார். காலில் துப்பாக்கி சூடுபட்ட துப்புரவு பணியாளரான ஓர் ஆடவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துப்பாக்கி சூட்டை நடத்தியவன் ஒரு குறிக்கோளுடனேயே பேரங்காடிக்குள் நுழைந்துள்ளான். குறிவைத்த நபரை சுட்டவுடன் அவன் தப்பியோடியுள்ளான். இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு சந்தேக நபர் தீவிரமாக தேடப்படுகிறான். சொந்த கார் இல்லாததால் அவன் வெகு தூரம் சென்றிருக்க வாய்ப்பில்லை. எனவே வெளியில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஆடவர் யாரையாவது கண்டால் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுக்குமாறு பொதுமக்களை டத்தோ உசேன் ஒமார்கான் கேட்டுக்கொண்டார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நெகிரி செம்பிலான் பஹாவ் தாமான் ACBE சாலையில் வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்ட விபத்தால் 2 கும்பல்கள் மோதிக்கொண்டன. இதையடுத்து 10 பேரை போலீஸ் கைது செய்தது. 21 வயது முதல் 43 வயதிலான அவர்கள் சம்பவ இடத்திலும் பஹாவ் சுற்று வட்டாரத்திலும் கைதானதாக ஜம்போல் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹூ சாங்ஹோக் தெரிவித்தார். 10 பேரும் விசாரணைக்காக 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக விபத்தினால் ஏற்பட்ட வாக்குவாதம் சண்டையாக மாறியதில் 3 தலையில் ஹெல்மெட்டால் தாக்கப்பட்டனர். அவர்கள் ஜம்போல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் ஆடவர்கள் அடித்துக் கொள்ளும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலானது. தங்களின் அபிமான சினிமா நட்சத்திரங்களுக்காக தீவிர ரசிகர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நட்சத்திரங்கள் உடன் நலம் குன்றினால் அவர்கள் நலம் பெற வேண்டிய சிறப்பு பூஜை நடத்துவது, விரதம் இருப்பது, தேர் இழுப்பது என ரசிகர்கள் உருகுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அபிமான நட்சத்திரத்திற்கு கோடிக்கணக்கில் சொத்தை உயில் எழுதி வைத்த ரசிகரை பற்றி நீங்கள் கேட்டதுண்டா? ஆம், 80ஆம் 90ஆம் ஆண்டுகளில் பாலிவுட்டை கலக்கிய நடிகர் சஞ்சய் தத்தின் தீவிர ரசிகை ஒருவர்தான் அக்காரியத்தை செய்துள்ளார். நிஷா பட்டேல் எனும் அப்பெண் 2018ஆம் ஆண்டில் இறந்து போனார். இந்நிலையில் திடீரென சஞ்சய் தத்தை தொடர்பு கொண்ட போலீஸ் தனது அனைத்து சொத்துக்களையும் அப்பெண் உங்களுக்கே எழுதி வைத்துள்ளார் என கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். நிஷா சஞ்சய்க்கு எழுதி வைத்த சொத்துக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, 72 கோடி ரூபாய். பணத்தையும் இதர சொத்துக்களையும் சஞ்சய் தத்தின் கணக்குகளுக்கே மாற்றிவிடுமாறு இறப்பதற்கு முன் வங்கிகளுக்கு அவர் கடிதம் வேறு எழுதியுள்ளார். முன்பின் தெரியாத ஒருவருக்கு தன் மீது இவ்வளவு அன்பா என ஆச்சரியம் அடைந்த அதே வேளை அச்சம்பவம் சஞ்சய் தத்துக்கு பெரும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தியது. எனவே தன் பெயரில் உயில் இருந்தாலும் அச்சொத்துக்களுக்கு சஞ்சய் உரிமை கோரவில்லை. அதை தெளிவாக போலீசிடம் தெரிவித்து விட்டதாக அவரின் வழக்கறிஞர் கூறினார். அந்த 72 கோடி சொத்தும் என்னவானது என தெரியவில்லை. ஹிந்தி திரையுலகின் சகாப்தங்களான சுனில் தத், நர்கிஸ் நட்சத்திரம் தம்பதியின் மகனான சஞ்சய் தத் ஆக கடைசியாக கன்னடத்தில் KGF 2, தமிழில் லியோ போன்ற பெரிய படங்களில் நடித்திருந்தார். அமெரிக்கா தடை விதிக்க முயலும் டிக்டாக் செயலியை கையகப்படுத்தும் எண்ணமேதும் தமக்கில்லை என உலகமகா கோடீஸ்வரர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். தனிப்பட்ட முறையில் டிக்டாக்கை தாம் பயன்படுத்துவதில்லை என கூறிய மாஸ், அச்செயலி தமக்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லை என்றார். எனவே டிக்டாக்கை வாங்கினாலும் அதை வைத்து என்ன செய்வதென்ற திட்டம் எதுவும் என்னிடத்தில் இல்லை. அதுபோக எதையும் பாதியில் வாங்கி பெருமை பீற்றுவதை விட ஒன்றை அடிப்படையில் இருந்தே உருவாக்கி வெற்றி காண்பதே எனது பாணி என அவர் கூறினார். முன்பு ட்விட்டர் என அறியப்பட்ட எக்ஸ் தளத்தை மட்டும் தாம் பாதியில் வாங்கியது ஒரு அசாதாரணமானது என்றார் அவர்.
சீனாவின் பைடான்ஸ் நிறுவனத்திடம் இருந்து டிக்டாக்கை எலான் மாஸ்க் வாங்கினார். வரவேற்பேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தது குறித்து கேட்டபோது மாஸ்க் அவ்வாறு கூறினார். ஜனவரி 19ஆம் தேதியோடு அமெரிக்காவில் தனது செயல்பாட்டை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட டிக்டாக் ட்ரம்ப் புண்ணியத்தில் 30 நாட்களுக்கு தொடர்ந்து செயல்படுகிறது. மீண்டும் பதவிக்கு வந்த கையோடு டிக்டாக் மீதான தடையை 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டதே அதற்கு காரணம். தேசிய பாதுகாப்பு குறித்த கவலையை முன்னிறுத்தி ஜனவரி 19ஆம் தேதிக்குள் சீனாவின் தாய் நிறுவனத்திடம் இருந்து டிக்டாக் பிரிந்து வந்துவிட வேண்டும் என அமெரிக்க அரசு கடந்த ஆண்டு சட்டம் நிறைவேற்றியது. டிக்டாக் வாயிலாக அமெரிக்கர்களை சீனா வேவு பார்க்கலாம் என்பதே அமெரிக்காவின் கவலை. அக்குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த டிக்டாக் சட்ட போராட்டம் நடத்தி அதில் தோல்வி கண்டது. இந்நிலையில் டிக்டாக்கை வாங்குவது குறித்து பல்வேறு தரப்புடன் பேசி வருவதாக கூறும் ட்ரம்ப் அதன் எதிர்காலம் குறித்து இம்மாதம் முடிவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.